வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் அந்த கவுன்சிலிங் ஃபேஸ் 3யோட டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸுக்கான ஒரு சின்ன வீடியோ இது. என்ன, முதல்ல எனக்கு எஸ்எம்எஸ் வரல, மெயில் வரல, எதுவும் வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஓடிஆரில் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள். 3 டேஸ் தான் டைம், ஆல்ரெடி 1 டேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது, எனக்கு எதுவுமே வரல. அவங்க சொல்கிறது, டே எஸ்எம்எஸ் வரல, மெயில் வரலன்னா தான் எனக்கு எதுவுமே வரலடா, ஓடிஆரில் கூட வரலடா அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பயப்பட வேணாம். இது குரூப் 2ஏவே செலக்ட் ஆக மாட்டோமா அப்படின்ற மாதிரி, இல்லை எஸ்எம்எஸ் வராதவங்க, மெயில் வராதவங்க யாருமே பயப்பட வேணாம். ஒன்றும் இல்லை, அந்த 29 போஸ்ட்டில் ஏற்கனவே ஜென்ரல் ஓப்பன்லாம் ஃபில் பண்ணதால் ஓப்பன் கேட்டகரிக்கு வராது. அதில் முஸ்லீம் ரிசர்வேஷன், பிஹெச், ஃபிசிக்கலி சேலஞ்சு, அந்த மாதிரி என்னென்ன ரிசர்வேஷன் இல்லையோ அவங்க யாருக்குமே வராது. அதனால் 2ஏவில் நம்ம இல்லையா அப்படின்னா, அவங்க கன்சிடர் பண்ணது அந்த 29 போஸ்ட்டுக்கு எத்தனை பேரை கூப்பிடலாம், அவங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவங்கள மட்டும்தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்றதுக்கான விளக்கம் அதுதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எலிஜிபிள் அப்படின்னோடனே நம்ம அந்த 29க்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் அந்த எலிஜிபிள் இல்லை, டோட்டலாகவே ரீச்சில் எலிஜிபிள் யார், லிஸ்ட் 2 எலிஜிபிள் இல்லை, இந்த பிசிஎம்மில் அங்கே வேக்கன்சி இல்லை, இந்த மாதிரி வேக்கன்சி இல்லாத ஆட்களுக்கு எலிஜிபிள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப்பிங் வேணுமா அப்படின்னா, டைப்பிங் தேவையில்லை. பட் முடித்த 2 வருஷத்துக்குள்ளே, அந்த 2 போஸ்ட்டுக்குமே முடித்த 2 வருஷத்துக்குள்ளே ஹையர் ஆர் சீனியர் கிரேட் அந்த மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. அதை நாம் முடிக்கணும். 2 வருஷன்றது ஒரு 6 மாதம் முன்ன பண்ண ஆனாலும் அந்த எக்ஸம்ஷன்லாம் இருக்கும் ஒன்ஸ் வேலையில் ஜாயின் பண்ணிட்டா. அதனால் 2 வருஷத்தில் முடிக்க முடியுமா, அந்த மாதிரி அது ரொம்ப யோசிக்க வேணாம். 2 வருஷத்தில் முடிச்சிக்கலாம். சரி, ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா டைப்பிங் முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கிடையாது. எப்பயுமே ப்ரிஃபரன்ஸுன்ற வார்த்தை எதுக்கு வரும் அப்படின்னா, 2 பேர் ஈக்குவல் மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ 58 பேரை கூப்பிட்றதுக்கு 59, ஒருத்தர் 2 பேர் 58ஆவதுல 2 பேர் ஈக்குவல் மார்க் வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த ப்ரிஃபரன்ஸ் கூப்பிடுவாங்க. சில அந்த ப்ரிஃபரன்ஸ் எதுவும் இல்லை, அப்போ 2 பேர் ஒரே மார்க் வச்சுருந்தாங்கன்னா 2 பேரையுமே கூப்பிடுவாங்க. அதனால தான் இந்த ரேஷியோ விட ஒரு 5 போஸ்ட் 10 போஸ்ட் ஆட்கள் அதிகமாக வருது. மெயின்ஸாக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், அது அதிகமாக வர்றதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம். சரி, அந்த வேலை எப்படி இருக்கும், ஏன் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க, அது நல்ல வேலை இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. பட் காவல்துறை சம்மந்தப்பட்டது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னும்பொழுது அது பெரும்பாலும் டைப்பிங் கேட்குறாங்கன்னும் போது ஆஃபீஸ் ஒர்க், இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் விங்கில் தான் இருக்கோம் நம்ம. பட் பொதுவாக ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம உட்காந்து அசிஸ்டண்ட்டு எடுக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்களை நம்ம கேட்டோம்னா கூட சுற்றி நம்ம காவல்துறை, கிரிமினல்ஸ், இந்த மாதிரி ஆட்கள், அதாவது காவல்துறை தனி, கிரிமினல்ஸ் போகிறவங்கள சொல்கிறேன், ரெண்டையும் லிங்க் பண்ணுறாதீங்க. சுற்றி இந்த மாதிரி ஆட்கள் கூடயே பழகிற என்வால்மெண்ட் ஓகேவா. இப்போ ஒரு போல் வைக்கும்போது பார்த்தா 63% பெண்கள், ஆண்கள் பார்த்திங்கன்னா அதை விட அதில் மீதி இருக்கிறது தான் ஆண்கள், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. போல் பண்ணது ஒரு 1000 1500 பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது அவ்வளோ பேர் இருப்பாங்களான்னா, இப்போ ஒரு 63ன்றது ஒரு 60%, 55% மேலே பெண்கள் இருப்பாங்க கட்டாயம். அப்போ அவங்களுக்கு அந்த சூழல் பிடிக்குமா, அதனால் நிறைய பேர் எடுக்காமல் இருக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம ரிட்டனில் டாப்பராக இருக்கிறதால தான் அந்த போஸ்ட்டு நம்ம கூப்பிட்றாங்க. இது இல்லைனாலும் நமக்கு நிறைய போஸ்ட் இருக்குது, எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னா, இந்த ரீச்சில் அந்த ரிசர்வேஷன் இல்லாத எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. வந்த எல்லாருக்கும் வேலையா அப்படின்னா இல்லை. அவங்க இப்போ அடுத்தது ஒரு லிஸ்ட் இந்த 3 நாள் அப்ளை பண்ண பிறகு அதில் மெயின்ஸில் டாப்பர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. இதோட முடிச்சுப்பாங்க. சரி, நான் எஸ் கொடுத்துட்டேன், எல்லோரும் தெரியாமல் எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்றவங்க இந்த ரிசல்ட் வரட்டும். இன்டர்வியூவில் நம்ம மார்க் அதிகமாக இருந்து அது நான் மட்டும்தான் நமக்கு அங்கே வேலை கிடைக்கும். 1:2ல் கூப்பிட போகிறாங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு வேளை அப்படி நம்ம சும்மா ஏதோ கொடுத்துட்டோம் அப்படின்ற முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. இது கொடுக்காத இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். விருப்பமே இல்லை, கட்டாயம் எடுக்க மாட்டேன் அப்படின்றதவங்க, சரி இதில் நான் எஸ் கொடுத்துட்டேன், இன்டர்வியூ போகிறேன், எனக்கு பில்லிங் இருக்குது, ஆனால் வேக்கன்சி இல்லை, நான் குரூப் 2A நான் ஓடியில் இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டில் எடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும். அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. மார்க் மெயின்ஸில் எடுத்த மார்க் அடிப்படையில்
மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா வரும் அப்படின்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்டர்வியூ போனதில் ஒரு பாதி பேர் தான் வெயிட் பண்ணுறாங்க வெளியில் நான் ஓட்டி எடுக்க. அப்போ அடுத்த ஒரு பேட்ச் உங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் ஓரளவு டாப்பர் ஸ்டேட் லெவல் ரேங்கருக்கு அடுத்தது நீங்கள் ஓரளவு மிடில் இல்லை டாப்பில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதனால் இது உங்களுக்கு எடுக்கலை இல்லை கிடைக்கல அப்படின்னாலும் ரிட்டர்னில் நல்ல போஸ்ட்டு கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேணாம். எதுவுமே வராதவங்க தான் ரொம்ப ஒரி பண்ணுறீங்க, அது எதுவுமே ஒரி பண்ணிக்க வேணாம். இது வந்து லிஸ்ட் இல்லாத தான் காரணம், லிஸ்ட்டு 2க்கும் அதுதான் காரணம். சில பேர் வந்து SC-Aலாம் செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அது எனக்கே புதிராக தான் இருக்குது. ஏன்னா ஓப்பனில் போஸ்ட் இருந்தால் கூட அவங்க SC-A வந்து டாப்பராக இருந்தாங்கன்னா ஓப்பனில் அவங்கள கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து ஓப்பனில் போஸ்ட் இல்லைன்னும் பொழுது அவங்கள எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. பட் அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். SC-ன்னு நினச்சி அவங்க தெரியாமல் டோட்டலாக அனுப்பிச்சாங்களா இல்லை என்ன அப்படின்றது திரும்ப அடுத்த லிஸ்ட்டு போடும்போது தெரிய வந்துடும். அதனால் வந்ததால் பிரச்சனை இல்லை, வரலனா தான் இந்த கேட்டகரியில் எல்லாருக்கும் வந்திருக்கு எனக்கு வரல அப்படின்னு சொன்னால் தான் பிரச்சனை. அதனால் வரதால் அதை விடுங்க. எது நடந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் ஒரு வேளை இருக்கா அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இது சம்மந்தமாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே. வாழ்த்துக்கள்.